திரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒரு இடத்துல பன்னோக்கு எல்லாரும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, எல்லாரும் இதுன்னுட்டு போயிட்டீங்கன்னா, எவன் மாடு மேய்க்கிறது, எவன் ஆடு மேய்க்கிறது, தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படிங்கிற ஒரு அறைக்கூவலை விடும்போதும் திருப்பியும் அது பெரிய விவாத பொருளாக மாறுகிறது. ஏனால் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் காலம் தள்ளி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்களை பல நாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்கும் பொருளீட்டல் இயக்குறதுக்கும் உருவாக்குறது இந்த 70-80 ஆண்டு காலத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை. அப்ப நீ திருப்பியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மாடு மேய்க்கவா, ஆடு மேய்க்கவா, சாணி தட்டவா அப்படின்னு கேட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக எப்பவுமே நாம் தமிழர் கட்சி மேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இன்றைக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் இந்த கல்வி சூழ்நிலைகளுக்கு எதிராக ஒரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறத கடந்த இதுல பார்த்தோம். எல்லாருமே டாக்டர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது, எல்லாருமே இதாயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாம ஒரு விதமான அரசியல் சூழ்நிலைகளுக்காக அவர்கள் இந்த கல்வி சூழ்நிலையை எடுத்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது.